இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு நான் கொஞ்சம் வார்த்தை சொல்லித்தரேன். அது என்னன்னா ப்ரிஃபிக்ஸ். இந்த வார்த்தை வந்துச்சு, இந்த எழுத்து ரெண்டையும் ஆட் பண்ணீங்க, இந்த 4 எழுத்து ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அந்த விஷயத்துக்கு மாறா இருக்குது. ஒன்னா எதிரா இருக்கும், இல்லாட்டி நாட்ங்கிற மீனிங்ல வரும், அப்படி இல்லாட்டி ஆப்போசிட் அப்படிங்கிற மீனிங்ல வரும். இதுல ஏதாவது ஒண்ணு ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து ஐயல் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது எதிராக. அப்படின்னதுமே அடுத்த வார்த்தை உங்களுக்கு என்னதான் ஞாபகத்துக்கு வருது? இல்லீகல். லீகலுக்கு எதிரா இருக்குது இல்லீகல். அதே மாதிரி ஆன்டிசெப்டிக். செப்டிக் ஆகிறதுக்கு எதிராகும் இது செயல்படும், அதனால இது ஆன்டிசெப்டிக். ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா நாட் அப்படிங்கிற அர்த்தத்துல பண்றது. அது என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் ஐஎம் போட்டீங்க அப்படின்னாக்கா ப்ராப்பர் இம்ப்ராப்பர். சோ போட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து இட்ஸ் நாட் ப்ராப்பர் அப்படிங்கிற அர்த்தம் தான். அடுத்தது ஆக்டிவ் இன்ஆக்டிவ். ஆக்டிவா இல்ல அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ரெகுலர் இர்ரெகுலர். அதனால இம் போடுறோம், இன் போடுறோம், போடுறோம். இதெல்லாம் போட்டீங்கன்னாக்கா எதிரா இருக்கிறது. அப்புறம் இன்னொன்னு இருக்குது, அது க்ளோஸ் பண்றதுக்கு ஆப்போசிட், ஓபன் பண்றது. இன்னொன்னு டிஸ்க்ளோஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. டிஸ்க்ளோஸ்னாலும் ஓபன் பண்றதுதான். ஒரு விஷயத்துக்கு ஆப்போசிட்டா ஒரு இன்னொன்னு நடக்குது அப்படின்னாக்கா நம்ம இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இது இல்ல அப்படிங்கிறதுக்கு இன்னொரு இருக்கு. அது என்னன்னா NON போட்டீங்க அப்படின்னாக்கா மெம்பர், நான் மெம்பர். யூனிஃபார்ம், அன்யூனிஃபார்ம். அதனால அதெல்லாம் வந்துச்சுனாலும் அதுவும் இல்ல அப்படிங்கிற அர்த்தத்துல தான் வரும். சோ இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது இல்லைங்க இது அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு இதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா மேட்சா இருக்கும். சோ அதை யூஸ் பண்ணி உங்களுடைய வொக்காபுலரிஸ இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இதை பண்ணுனா இங்கிலீஷ் ஈஸி தான். தேங்க்யூ.